வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு திறன்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெரியாறு பிரதான கால்வாய் பாசனத்திற்காக வைகை அணை இன்று திறக்கப்பட்டது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ஸ்மித் நாகல் லஜோவிச் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அரசியல் சாசனம் மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் இன்று பதில் அளித்த பிரதமர், மத்திய அரசிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்றார். அரசியல் சாசனம் உருவாக்க தினம் மக்களின் விழாவாக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 3வது ஆட்சி காலத்தில் வறுமைக்கு எதிராக போராடுவதே அரசின் முன்னுரிமையாக இருக்கும் என்றார். அரசின் நலத்திட்ட விரிவாக்கத்திற்கு தனி கவனம் செலுத்தப்படும் என்று கூறிய அவர், உலக அளவில் 3வது பொருளாதார நாடாக இந்தியா உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொது போக்குவரத்து முறைகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் பெரும் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றார். பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 10 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும், கடந்த 6 ஆண்டுகளில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமது அரசின் செயலாக்கத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் மகத்தான ஆதரவு அளித்ததாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதுவரை இல்லாத வகையில் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியமைக்க மக்கள் தமக்கு வாய்ப்பளித்ததாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது அறிக்கையை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து கொண்டிருந்த போது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அவையின் மையப்பகுதியில் குழுமி அமளியில் ஈடுபட்டனர். அவைத்தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் எதிர்க்கட்சியினரை தங்கள் இருக்கைகளுக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் எதிர்க்கட்சியினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சியினர் எழுப்பும் கேள்விகளுக்கு அளிக்கப்படும் பதிலை கேட்க அவர்களுக்கு துணிவு இல்லை என்று குறிப்பிட்ட பிரதமர், எதிர்க்கட்சிகளின் வெளிநடப்பு மாநிலங்களவைக்கு இழைக்கப்படும் அவதூறு என்றார். முன்னதாக மாநிலங்களவையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொழில்நுட்ப ஜனநாயகத்தை இலக்காக கொண்டு செயற்கை நுண்ணறிவு திறன்களை பயன்படுத்த இந்தியா செயலாற்றி வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். புதுதில்லியில் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், அனைவருக்கும் ஏற்றதாக தொழில்நுட்பம் அமைவது அவசியம் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு விரைவில் 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் செயற்கை நுண்ணறிவு இயக்கத்தை தொடங்கும் என்று குறிப்பிட்டார். பொது தனியார் பங்களிப்புடன் 10,000க்கும் அதிகமான கிராபிக் திறன்களை உள்ளடக்கிய செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பில் இந்தியா முதலீடுகளை மேற்கொள்ளும் என்றார். செயற்கை நுண்ணறிவு படைப்பாற்றல் மையம் அமைக்கப்பட்டு தரமான தரவுகள் பெற உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். இந்நடவடிக்கை ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குபவர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். செயற்கை நுண்ணறிவை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தை இயற்றுவது தொடர்பாக அரசு ஆராய்ந்து வருவதாக குறிப்பிட்டார். பாதுகாப்பான செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டிற்கு இது வழிகோலும் என்றார். பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சிறந்த தொழில்நுட்ப கருவியாக செயற்கை நுண்ணறிவு திகழ்ந்தாலும் அதில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது அவசியம் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். ஜப்பான் அமைச்சர் ஹிரோஷி யோஷிடா, மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த 2 நாள் மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவின் பயன்கள், அதன் ஆளுமை, எதிர்கால திறன்கள், படைப்பாற்றல், திறனின் மதிப்பீடு போன்றவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. கசகஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நாளை நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். இம்மாநாட்டில் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையான பொருளாதார ஒத்துழைப்பு, ஒற்றுமை, சுற்றுச்சூழல், நாட்டின் இறையாண்மை மற்றும் எல்லை பாதுகாப்பு ஆகியவற்றை இந்தியா முன்னிறுத்தும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 2 சுற்று கலந்தாய்வு முடிவில் 63% இடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் எஞ்சியுள்ள இடங்களை நிரப்பும் வகையில் மாணாக்கர் விண்ணப்பிக்க நாளை மறுநாள் வரை வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இளநிலை 1ஆம் ஆண்டு வகுப்புகள் இன்று தொடங்கியுள்ளன.
தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் 3வது வடக்கு சரக்கு தளத்தை இயந்திரமயமாக்க தனியார் நிறுவனத்துடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் சரக்குகளை மொத்தமாக கையாளக்கூடிய வசதி ஏற்படும் என்று துறைமுக ஆணைய தலைவர் சுஷாந்த் குமார் புரோஹித் தெரிவித்துள்ளார். சர்வதேச நெகிழி ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு துணிப்பைகளை வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினத்தை முன்னிட்டு நாமக்கல் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ச. உமா பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகள், பொதுமக்கள், வணிகர்கள் உள்ளிட்டோரிடம் நெகிழிப்பைகளை தவிர்த்து அனைவரும் துணிப்பைகளையே பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் என்பது ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுகளை ஊக்குவிப்பதற்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ். கண்ணன். தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களுக்கு துணிப்பைகளை ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி வழங்கினார். விருதுநகரில் மாணக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் மனநல காப்பகத்தை ஆட்சித்தலைவர் திருமதி சரையு இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக செயலாற்றியவர்கள் விருது பெற அது தொடர்பான இணையதள முகவரியில் நாளை மறுநாளுக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் கோரியுள்ளார். திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்குட்பட்ட கரும்பு விவசாயிகள் வரும் 15ஆம் தேதிக்குள் தங்கள் கரும்பு சாகுபடி பரப்பை பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பசும் தீவனம் உற்பத்தி செய்ய விருப்பமுள்ள விவசாயிகள் வரும் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஆனிமேரி ஸ்வர்ணா தெரிவித்துள்ளார். மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ ரயில் திட்ட செயலாக்கம் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 55 திருக்கோவில்களில் காலியாக உள்ள இரவு பாதுகாவலர் பணியிடங்களுக்கு தகுதியுடைய முன்னாள் படை வீரர்கள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு மகாபாரதி கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் அதன் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பெரியாறு பிரதான கால்வாய் பாசனத்திற்காக இன்று வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்ட ஆட்சியாளர்கள் மதகுகளை திறந்து வைத்தனர். 45 நாட்களுக்கு 900 கன அடி வீதமும் 75 நாட்களுக்கு முறை வைத்தும் தண்ணீர் திறக்கப்படுகிறது. நீர்வரத்து மற்றும் இருப்பை பொறுத்து 120 நாட்களுக்கு 6739 மில்லியன் கன அடி தண்ணீர் விடுவிக்கப்படுகிறது. இதன் மூலம் நிலக்கோட்டை, வாடிப்பட்டி, மதுரை வடக்கு வட்டம் தாலுகாக்களில் உள்ள 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 3000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 2917 கனஅடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 532 கனஅடியும் என மொத்தம் 3449 கனஅடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் பெண்கள் கழுத்தில் அணியும் தொங்கணி அணிகலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம், தெற்கு மத்திய வடக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய அரபிக்கடல், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சன உற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ஸ்மித் நாகல், செர்பியாவின் லஜோவிச் இணை ஸ்பெயின் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் எப்டன் இணை பிரான்ஸ் இணையுடன் மோதுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் கராஜ் சாய் பிரக்திக் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக அரசியல் சாசனம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு திறன்களை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
பெரியாறு பிரதான கால்வாய் பாசனத்திற்காக வைகை அணை இன்று திறக்கப்பட்டது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ஸ்மித் நாகல் அஜோவிக் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.